ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஓங்கி உயர்ந்து வளருகிற மரங்கள் உறுதியாய் நிற்பதற்கு அதன் ஆணிவேர்கள் ஆழமாகவும் உறுதியாகவும் இருப்பது அவசியம். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுவதற்கு கர்த்தருடனே கூட ஆழமான ஜப ஜீவியம் அவசியமாய் இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் சிறிய உபத்திரவம் வந்தாலும் கர்த்தரை மறுதலித்து விடுவார்கள். யுத்தத்தில் ஸ்திரமான உள்ளம் இல்லாவிட்டால் அவன் கோழையை போல புறமுதுகிட்டு ஓடிவிடுவான். படிப்பிலே ஸ்திரம் இல்லாதவன் தோல்வியை எண்ணி தேர்வை எழுதாமலே இருந்து விடுவான். எந்த காரியத்துக்கும் ஸ்திரமான உள்ளம் அவசியம். சரீரத்தை ஸ்திரப்படுத்த மருத்துவர்கள் ஊட்டச்சத்து மருந்துகளை எழுதி கொடுக்கிறார்கள், உடற்பயிற்சி செய்யும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுதல் அவசியம். அது நாளை போல அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்க கூடாது. அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாத இருக்க வேண்டும். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கர்த்தருக்கு காத்திருப்பது இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அவருடைய கிருபையும் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகள் தங்களை கர்த்தருக்கு ஸ்திரப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் உங்கள் கால்களை உறுதிப்படுத்துவார். நீங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் இதயம் உம்மில் ஸ்திரப்படத்தக்கதாக நாங்கள் எப்போதும் உம்மிலே கலிகூற, உம்மிலே நிலைத்திருக்க, உமக்கு பிரியமானதை செய்ய, உமது சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்கள் கிருபை எங்களை தாங்க வேண்டுமாயும் சகல சாப பாவ மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் எனவும் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் மனக்லேசங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, துன்பங்களில் உங்க ஆறுதலையும் தேர்தலையும் தந்து பலப்படுத்தி பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி தங்களை காத்து கொள்ளவும், பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானம் தந்தள்ளி சிறப்பான வெற்றியை பெற்று ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டிறுதி தேர்வுக்காக ஆண்டவரே பிராக்டிக்கல் தேர்வுகள் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் வழிநடத்தல் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கண்மறியாம் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும், பேறுகாலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் பலவீனங்கள் மாற்றி சுகப்பிரசவம் தந்தள்ளி தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போரின் குறைகளை அகற்றி மன வியாகுலங்களை மாற்றி அற்புதம் செய்து அவர்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போருக்கு கர்த்தர் தயவு செய்தள்ளி ஆரோக்கியம் சுகம் தந்தள்ளவும், தீர்க்காய்சுடன் அவர்கள் வாழவும் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் திருச்சபை ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவோர் தேவ சத்தம் கேட்கவும், தெய்வீக தொடுதலை உணரவும், தேவ மகிமையை உணரவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் அற்புதங்களை அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், பயங்கரவாதிகளின் சதி மோசங்கள் எங்கள் தேசத்துக்கு எதிராக செயலிழந்து போகவும், எல்லையில் வாழும் மக்கள் பாதுகாப்பாய் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் நலமான திட்டங்களை மக்களுக்கு செய்து வளமான தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய பொறுப்பாளர்கள் ஊழியர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் வாழவும், பணித்தளங்களில் தேவ மகிமையின் கிரியை நடப்பித்து விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.